Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2 அண்ட் 2A ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் பார்த்தோம் அப்படின்னா தீரன் டெஸ்ட் பேட்ச். தீரன் அப்படின்றவங்க யாரும் ஞாபகம் இருக்கா? தீரன் சின்னமலை அவர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பேரை பார்த்தோன்னே நீங்கள் கரெக்டாக யாருன்னு கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக படிச்சுட்ருக்கீங்க, கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின்றது கரெக்டான பதில். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ இது எதுக்கான டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A டெஸ்ட் சீரீஸ்க்கானது. ஓகேங்களா? ஓகே, தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? சிலர் சூப்பராக பண்ணியிருப்பீங்க, ரிசல்ட்காக வெயிட் பண்ணுவீங்க. சிலர் வந்து ஒரு ஆவரேஜாக பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ என்ன தான் தோல்வி உன்னை துரத்திக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? தோல்வியை குறித்த விமர்சனங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். விமர்சனங்கள் செய்வங்க யாருமே வந்து நம்ம வெற்றிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க சொன்ன விமர்சனங்கள் எதுவுமே காதில் வாங்காமல் வெற்றியை நோக்கி தொடர்ந்து பயணித்துட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளோட சேனலில் 12K ரீச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ 12,000 ரீச் ஆயிருக்கும், 12,000 சப்ஸ்கிரைபர். ஸோ சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களுடைய டீம் சார்பாக வாழ்த்துக்கள் அண்டு நன்றிகள். ஓகேங்களா? ஸோ எதுக்காக வாழ்த்துக்கள் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அடுத்தடுத்த நிறைய டெஸ்ட் பேட்ச் வரும், அட்டன் பண்ணி உங்களுடைய பயணத்தை நோக்கி நீங்கள் சொல்கிறதுக்கான வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ நன்றிகள் வந்து எங்களுடைய சார்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து எங்கள் கூட பயணிச்சிட்ருக்கீங்க, அதுக்கான நன்றிகள். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம், தேர்வுக்கான அட்டவணை அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து 1ஆம் தேதி வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஆனது ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ 1ஆம் தேதியில் 6th தமிழ் நியூ புக்கு ப்ளஸ் மேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்சில் 6th ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த 6th ஜியோகிராஃபியில், ஹிஸ்ட்ரியில், சயின்ஸில் என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்றது இந்த பிடிஎஃபோட லாஸ்ட்டில் வேர் டு ஸ்டடியில் கொடுத்துருப்போம். ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி நம்மளோட டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருப்போம் பிடிஎஃப். அதை டவுன்லோட் பண்ணி பார்க்குறவங்களும் பார்த்துக்கலாம். இல்லைனா இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணுறவங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் வந்து 125 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 125 கேள்விகள் வந்து தேர்வுக்கு கொடுக்கப்படும். 3 நாளைக்கு 1 டைம் வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 4ஆம் தேதி 7th நியூ புக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், 6th எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, 6th சயின்ஸில் 2, அதாவது 6 சயின்ஸ் 2ன்றது செகண்ட் டேம். அடுத்து 7ல் 8th நியூ புக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம், கூட்டு வட்டி. ஓகேங்களா? ஸோ 7th வரலாறு, புவியியல் மற்றும் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும் டோட்டலாக வந்து உங்களுக்கான டெஸ்ட் ஷெடியூல்ஸ். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் ஷெடியூலை ப்ரீஃபாக பார்க்கணுன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீஃப் வீடியோ போட்டிருப்போம் எக்ஸ்பிளைன் பண்ணியேன்னு. ஓகேங்களா? இல்லை நான் பிடிஎஃபில் பார்த்துக்கிறேன் அப்படின்னா பிடிஎஃபும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச்சாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா டெலகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சுருப்போம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு 1ஆம் தேதி ஆரம்பிக்குது, கிட்டத்தட்ட 3 நாள் கேப்க்கு 1 டைம் தான் வந்து டெஸ்ட் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ 22, ஏன்னா எக்ஸாம் வந்து நெருங்கிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வந்து ஃபுல் டெஸ்ட் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆனால் தான் அங்கே போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சரியானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும், ஓவராலாக எல்லா போர்ஷனுமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஃபுல்லாக வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி குரூப் 2 அப்படிங்கும்போது வந்து நீங்கள் 11th 12th கண்டிப்பாக படிக்கணும். 11th 12th நீங்கள் இதில் வந்து என்ன இருக்கும், கவர் ஆயிருக்கும். அதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருப்போம், போட்டுருவோம். ஸோ ஃபைனல் டெஸ்ட் என்றைக்கு முடியுது அப்படின்னா 27ஆம் தேதி, ஆகஸ்ட் 27ஆம் தேதி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டோட முடியும் இது. ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு செப்டம்பர் மாதம் எக்ஸாம். ஸோ நீங்கள் இதை முடிச்சுட்டு அதை அட்டன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? 27ஆம் தேதி முடியும் போது அடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு 15 நாள் கேப் இருக்கும். அந்த 15 நாளில் நீங்கள் படித்ததை ஃபுல்லாக 1 டைம் எந்தெந்த டாபிக் மறக்குது எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ரீகால் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அப்படி ரீகால் பண்ணும்போது 21ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து உங்களுக்கு அதுக்கடுத்து மொத்தம் 20 நாள் 25 நாள் கிட்ட கேப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கிட்ட ஒரு 10 நாள் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாமுக்கு அதுக்கடுத்த அந்த இதில் 15 நாள் இருக்கும். அப்போ மொத்தம் 25 நாள் இருக்கும். அந்த 25 நாளில் நீங்கள் 2 ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது தான் எந்த ஏரியா நம்ம இன்னும் மறந்துடுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஓவரால் டெஸ்ட் ஷெடியூல். இதுக்கு கீழே பாருங்களேன், இப்போ வேர் டு ஸ்டடி 6th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 1ல் எது படிக்கணும், டேர்ம் 3ல் எது படிக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவாகவே வேர் டு ஸ்டடி கீழே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதோட பிடிஎஃப் ஆல்ரெடி நம்மளோட டெலகிராம் சேனலில் போட்டிருப்போம், வேர் டு ஸ்டடின்ற வீடியோவும் போட்டிருப்போம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேர் டு ஸ்டடி மாதிரி குரூப் 2க்கு இந்த லெசன்ஸ் படிங்க, இந்த லெசன்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்போம், தொடர்ந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வேர் டு ஸ்டடி. ஓகே, ஸோ டார்கெட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். போர்ஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீக் 1ல் என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் 6th 7th தமிழ் நம்மளோட ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா 6th தமிழ் முடிச்சிருவீங்க, 7th தமிழ் முடிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் 6th இருக்கக்கூடிய 6th புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6th ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் எல்லாமே முடிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வீக் 2ல் 8th தமிழ் 9th தமிழ் நியூ தமிழை ஃபுல்லாக முடிச்சிருவோம். முடிச்சதுக்கப்புறம் 7th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்கே முடிச்சிருவோம்.
அடுத்து வீக் த்ரீ பொறுத்த வரைக்கும் 10th தமிழ் 11th தமிழ் கண்டிப்பாக முடிச்சிருப்போம். 8th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ் வந்து முடிச்சிருப்போம். ஏன்னா வேர் டு ஸ்டடி எல்லாமே நம்ம கொடுத்துறோம். அதில் இந்த லெசன்ஸ் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. அடுத்து பாருங்கள் வீக் 4ல் நீங்கள் வந்து 12th தமிழ் வந்து நியூ தமிழ் படிக்க போகிறீங்க. ஸோ அடுத்து 9th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ் இது வீக் 4ல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, நம்மளோட டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணால். அடுத்து வீக் 5ல் ஓல்டு தமிழ் போயிடும். ஏன்னா ஓல்டு தமிழ் வந்து கொஷின்ஸ் வரும்ல, ஸோ ஓல்டு தமிழ் போயிடும். அப்போ 6th 7th 8th ஓல்டு தமிழ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ 10th ஹிஸ்ட்ரியில் ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, 10th சயின்ஸ், அதாவது 10th புக் ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். அடுத்து வீக் 6 பொறுத்த வரைக்கும் 9th 10th 11th 12th ஓல்டு தமிழ் புக்கு, அதுக்கப்புறம் 11th ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். வீக் 7ல் தமிழ் சிலபஸ் டாபிக்ஸை கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சிலபஸ் டாபிக்ஸ் என்னது, இலக்கணம், இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் டாப்பிக்கை கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் அது இல்லாமல் 12th ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி இதில் என்னென்ன லெசன்ஸ் முக்கியமோ அதெல்லாம் படிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வீக் 8 ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் கம்ப்ளீட்டட். அதாவது என்னென்னா வீக் 7 வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க வந்தீங்க அப்படின்னா 7 வாரத்தில் ஃபுல் போர்ஷன் முடிச்சிடும். ஸோ வீக் 8 எல்லா டாப்பிக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் டெஸ்ட்டை அட்டன் பண்ணியே முடிச்சிருப்பீங்க. அடுத்த 15 நாளைக்குள்ளே அந்த ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது எந்த ஏரியா தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதான் அந்த 15 நாளைக்குள்ளே நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதில் ஜாயின் பண்ணுறதுல உங்களுக்கு மெயின் பெனிஃபிட் என்னென்னா ஓல்டு தமிழையும் படிச்சிருவீங்க, ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸையும் படிச்சிருவீங்க. ஓகேங்களா, நான் கரண்ட் அஃபேர்ஸும் ஓல்டு தமிழ்லையும் விட்டுட்டு போயிட்டு வரீங்க. ஓகேங்களா, இது இல்லாமல் எக்கனாமிக்ஸ்லேயும் முக்கியமான லெசன்ஸ்லாம் கவர் பண்ணிடுவீங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸ் தனியாக படிக்கும்போது நீங்கள் படிக்க மாட்டீங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து 4 கொஷின் 5 கொஷின் வரும். சயின்ஸில் ஒரு 10 கொஷின் வரும். இதில் டோட்டலாக பாருங்களேன், இதிலே ஒரு 30 கொஷின் கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம படித்த ஏரியாவோட படிக்காத ஏரியாஸ் எதுன்றது மிஸ் பண்ணிடக்கூடாது. இதில் ஜாயின் பண்ணுறதுனா மொத்தமாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ வந்து 1ஆம் தேதி இது ஸ்டார்ட் ஆகுது. தினமும் மாலை 7 மணிக்கு தேர்வு இருக்கும். நைட்டு 8 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் உங்களுக்கான அந்த டெஸ்ட் டைம் அட்டன் பண்ணிட்டு மார்க் என்ட்ரி பண்ணுறதுக்கான டைம் கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ இதில் டெய்லி டெஸ்ட் இருக்கும், ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் முழு மாதிரி தேர்வு லாஸ்ட்டில் அட்டன் பண்ணி பார்ப்பீங்க. பிடிஎஃப் டெஸ்ட் கொஷின், ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் வந்து அதை திருப்பி வந்து படிச்சுட்டு யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். OMR ஷீட்டை வந்து நாங்கள் இது வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் தான் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ OMR ப்ராக்டிஸ் இது மூலமாக கிடைக்கும். ப்ளஸ் டெய்லி ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மென்டாஸ் கிட்ட உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா, இல்லைனா டெக்ஸ்ட் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தினமணி பேப்பரோட PDF வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலையோ இல்லை நம்மளோட செப்பரேட் குரூப்லையும் இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு செப்பரேட்டாகவே சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது நம்மளோட பேட்ச் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து 300. பட் இப்போ என்ன அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நம்ம 250 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ 300 கிடையாது 250. ஓகேங்களா, 1 டே ஆஃபர் தான் இது. ஓகேங்களா, எதனால இந்த 1 டே ஆஃபர் அப்படின்னா நம்மளோட சேனலில் 12K ரீச் ஆகிருக்கும். ஓகேங்களா, 12,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ 12,000 ரீச் பண்ணதுனால ஒரு 50 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து 250 உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த 250ல் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கவங்க ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 டே ஆஃபர் மட்டும்தான். ஓகேங்களா, சண்டேல மட்டும்தான் இதில் ஜாயின் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் விரைவாக ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த பேட்ச் வந்து ஃபுல் பேட்ச் 250 அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைச்ச கரெக்டான ஆஃபர். கரெக்டாக பயன்படுத்திட்டு கரெக்டாக எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. ஓகேங்களா, ஸோ அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். இது சம்மந்தமாக வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம பே பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணாலும் பே பண்ணலாம். இதோட நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா 6381249063 இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் ஜாயின் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ வந்து குரூப்பில் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த நம்பருக்கு வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு கேட்கலாம். ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் வந்து மார்னிங் 6 to ஈவினிங் 9 இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது சம்மந்தமாக வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கிளியரான வீடியோ. ஓகேங்களா, இது பற்றின ஃபுல் ஃபோக்கஸ்டு வீடியோ கிளியரான வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதையும் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து அமௌண்ட்டு 250. ஓகேங்களா, 250ன்றது நம்ம 12K ரீச் ஆனதுக்கான டிஸ்கவுண்ட்டு தான் வந்து 250. ஓகேங்களா, தேங்க்யூ.